நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு ரொம்பவே வைரல் ஆகுது. அந்த இன்டர்வியூ யாரை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம புட்டின பத்தினது தான். புட்டின் கிட்ட பிரஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு கேள்விய கேட்குறாங்க. இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்கள குடுத்துக்கிட்டு இருக்கிற மேற்கு நாடுகள், உக்ரைன் கிட்ட இருக்கிற அந்த மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள பயன்படுத்தி, டீப்பா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு பர்மிஷன் குடுக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களே. அது தொடர்பா கூட பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் யுஎஸ்ஏவுக்கு போறதா இருக்கே. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்ப, புட்டின் ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுப்பாப்ல. இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நாடுகள் என்ன சொல்றாங்க? உக்ரைனை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த நாட்டுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்குறோம், இதுக்கும் நாங்கள் ரஷ்யா கூட சண்டை போடுறதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு மேற்கு நாடுகளோட ஆயுதத்தை உக்ரைன் பயன்படுத்துச்சு அப்படின்னா அது நேரடியாக ரஷ்யாவை இந்த மேற்கு நாடுகள் தாக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். இதை இன்னமும் விளக்கப்படுத்தி அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மேற்கு நாடுகளோட சேட்டலைட்டின் உதவி இல்லாமல் இந்த ஏவுகணைகளால் ரஷ்யாவுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாரு. கியவ் ரெஜிம் கிட்ட இந்த ஏவுகணைகளுக்கு டைரக்ஷனை கொடுக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் சொல்லக்கூடியது அமெரிக்காவோட ஜிபிஎஸ் தான். ஸோ சேட்டலைட்ஸ் இல்லாமல் இந்த ஆயுதங்களை டீப்பாக ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்த முடியாது. அப்படி உக்ரைன் பயன்படுத்தினாங்கன்னா மேற்கு நாடுகளோட சேட்டலைட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் தட் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் தான். ஏன்னா கியவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் நேரடியாகவே மேற்கு நாடுகளோட சேட்டலைட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைரெக்டாக 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யன் டார்கெட்டை அடிக்கிறதுக்கு அந்த மிசைலை ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ லான்ச்சிலேருந்து அந்த மிசைலை ப்ரோக்ராம் பண்ணதுலேருந்து அந்த மிசைலை செஞ்சதுலேருந்து அந்த மிசைலுக்கு டைரக்ஷன் கொடுத்ததுலேருந்து எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுன்றப்ப ஸோ இது மேற்கு நாடுகள் ரஷ்யா மேலே நடத்தக்கூடிய போராதான் கருதப்படும். இதற்கு நாங்கள் சரியான நடவடிக்கை ஒன்று எடுப்போம், சரியான பதிலடி கொடுப்போம் நேட்டோவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறாரு. இப்போது இந்த சமயத்தில் அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்னடா, பிரைம் மினிஸ்டர் போனாப்லையே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அந்த பதிலை தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஓகே, யூஎஸோட பதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும், இல்லை அப்படின்னா பண்ணாத அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு மாறாக கொஞ்சம் சுற்றி வளைச்சு நிறைய காரணங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ யூஎஸோட லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஏசிஎம்எஸ், இதை தான் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹைமார்ஸை விட இதோட ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஏடிஏசிஎம்எஸை பயன்படுத்தி 300 கிலோமீட்டர்லேருந்து 250 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரஷ்ய விமானப்படை தளங்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதிலே உக்ரைன் வந்து எப்படி கேட்குறாங்க இதை அப்படின்னா, சும்மா சாதாரணமாலாம் போய் கேட்கல. ரஷ்யாவோட அந்த கிளைட் பாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். FAB 3000 பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். அது கூட நல்ல வரவேற்பில் இருக்குது. அந்த FAB 3000ஓட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அப்படின்றது அதிகம். 3 டன் பாம்பு 80 கிலோமீட்டர் பறந்து போய் ஒரு டார்கெட்டை அடிக்கும் அப்படின்றப்ப இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அந்த பாம்பை நம்மளால் தடுக்க முடியாது. அதாவது பாம் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு மாற அந்த பாம்பை லான்ச் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்டை நம்ம போட்டு தள்ளணும். ஸோ இதை போட்டு தள்ளுறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டர்ஸ் தேவை. பட் அது வந்து சரியான நேரத்துலையும் சரியான எண்ணிக்கையிலையும் இப்போது உக்ரைனுக்கு கிடைக்காது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் போய்கிட்டு இருக்கிற பதட்டத்துக்கு காரணமாக உக்ரைனுக்கு முழுமையாக கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் வானத்தில் இருக்கிறப்ப அடிக்கிறதுக்கு பதிலாக ஏர்கிராஃப்ட் தரையில் இருக்கிறப்ப அடிப்போம், அந்த ஏர்பேஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த முடிவின் அடிப்படையில் தான் அமெரிக்கா கிட்டே போகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பிளானு. எங்களுக்கு இந்த கிளைட் பாம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்து நிறுத்தி ஆகணும். மோஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது வந்து கிளைட் பாம்ஸால் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற இந்த கிளைட் பாம்ஸை லான்ச் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை தூக்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இதுக்கு காங்கிரஸில் என்ன பதில் சொல்கிறாங்க அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்மிஷன் கொடுத்தாலும் உங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம், ஏடிஏசிஎம்எஸ்ஸால் 250 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தான் அடிக்க முடியும். ஈவன் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே புகுந்து நீங்கள் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏடிஏசிஎம்எஸ்ஸை சும்மா ரஷ்யாவுக்குள்ளே பறக்க விடாமல் உங்களோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ரஷ்யன்ஸை போட்டு தள்ளுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இதை நிராகரிச்சிருக்காங்க. இதற்கு சிம்பிளாக அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் எல்லாமே உக்ரைனியன் கண்ட்ரோல்டு டெரிட்டரியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த 300 கிலோமீட்டர் அப்படின்றது ஏடிஏசிஎம்எஸோட மேக்ஸிமம் ரேஞ்சு.
இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ரேஞ்சை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ATACMSஆல் கவர் பண்ண முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஈவன் நீங்கள் ATACMSஐ பயன்படுத்தி அந்த ஏர்க்ராஃப்ட்டு அந்த ஏர்ஃபீல்டை டார்கெட் பண்ணிங்கனாலும் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுவாங்க, 300 கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் 500-600 கிலோமீட்டரில் அந்த விமானங்களை நிறுத்துவாங்க. ஏன்னா ஒரு ஏர்க்ராஃப்டோட ரேஞ்ச் வந்து 2000-3000 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு தான் நான் சொல்கிறது. இதே இது பாம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5000-10,000 கிலோமீட்டர்லாம் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸை ரஷ்யர்கள் அவங்களோட மிகப்பெரிய நிலப்பரப்பின் காரணமாக எங்கே வேணாலும் நிறுத்தி உங்கள் மேலே தாக்குதல் நடத்த முடியும். ஸோ ATACMSஐ பயன்படுத்தி நீங்கள் ஏர்ஃபீல்ட்ஸை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது நடக்காது அப்படின்றத அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்கர்களோட ஒரே ஆப்ஷன் வந்து ரஷ்யன் பெட்ரோலியம் பிளான்ட்ஸை அடிக்கிறது, ரஷ்யன் ரெசிடென்சியல் ஏரியாவை அடிக்கிறது. இந்த மாதிரி தான் உக்ரைனால் ATACMSஐ பயன்படுத்தி பண்ண முடியும். பட் அப்படியும் ATACMSஐ பயன்படுத்தலாம் அப்படின்னு போகிறப்ப அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. ATACMSஐ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் உக்ரைனுக்கு மட்டும் ஆயுதத்தை சப்ளை பண்ணலை, அமெரிக்காவுக்கும் அவங்க தான் ஆயுதத்தை சப்ளை பண்ணுறாங்க. உலகம் முழுக்க ATACMSஐ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து ATACMSஓட கஸ்டமர். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ATACMSஐ செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நாங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஆயுதத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் உள்ளே போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு உக்ரைனுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகளுக்கு வந்து இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைனை வந்து ரஷ்யாவுக்குள்ளே நீ பயன்படுத்த அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடலாம். பட் அவங்க ஏன் சொல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கதையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய பேப்பர் ஒர்க்கை க்ரியேட் பண்ணி அதை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, புரிய வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே விளாடிமிர் புட்டின் கொடுத்த அந்த இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவில் அவர் நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸை கொடுப்போம், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்லலை. ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி மேற்கு நாடுகள் எடுத்துக்குவாங்க? ஒன்று உக்ரைனுக்குள்ளே அணு ஆயுத போர் நடக்குமா, இல்லை அப்படின்னா நேட்டோ கண்ட்ரீஸோட அந்த முக்கியமான பேசஸ் ரஷ்யா கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் ரஷ்யா தாக்குவாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெரிய ஒரு பதத்தட்டை கிளப்பியிருக்கு அப்படின்றப்ப அதற்கு அமெரிக்கா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெஸ்பான்ஸுக்கும் உக்ரைன் இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குள்ளே பூந்து அடிக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு மறைமுகமாக உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் மேற்கு நாடுகள் போவாங்க. நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை போட்டு தள்ளவங்களுக்கு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே மேற்கு நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு பர்மிஷன் கொடுக்கணுன்றது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் பப்ளிக்கலாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பிகாஸ் பீப்புள் வந்து நம்ப வைக்கணும், நாங்கள் தான்ப்பா நல்லவங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ லாஜிக்கலாக யோசிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. அங்கே பாருங்கள் ரஷ்யா எப்படி லாஜிக்கலாக யோசிக்காமல் இப்படி எடுத்து கவுத்தன முடிவெடுக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு விண்பத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்கலாம். பட் எது எப்படியோ கூடிய சீக்கிரம் நம்ம ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே சில தாக்குதல்களை எதிர்பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்த பொருளை தோற்றுக்கிட்டு இருக்கு. எப்போ அந்த டெரிட்டரி அவன் பிடிச்சிட்டான், இந்த டெரிட்டரி அவன் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசாமல் அடிப்படையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே உக்ரைன் கிட்ட இப்போது பாதி பாப்புலேஷன் தான் இருக்குது. 2021 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சோ அதில் பாதி தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் அகதிகளாக இருக்காங்க, போர் அகதிகளாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை திருப்பி அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த பாஸ்போர்ட் ரெனியூவலை உக்ரைன் ஸ்டாப் பண்ணியிருக்கு. பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை இந்த மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உக்ரைனியன் சிட்டிசன்ஷிப்பை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்க சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி வெப்பன்ஸை பயன்படுத்தி, மிசைல்ஸை பயன்படுத்தி, ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே அவங்க தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் முடியும். ஏன்னா உலகத்தை நம்ப வைக்கணும் இல்லையா. இது ஒரு நாடகம் தான் உக்ரைன் நடத்திக்கிட்டு இருக்கிறது. அண்ட் இந்த போரில் ஜெயிக்க போகிறது வழக்கம் போல் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒன்று ரஷ்யாவாக இருக்கும், இல்லை அப்படின்னா நேட்டோவாக இருக்கும். உக்ரைன் ஒருபோதும் இந்த போரில் ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கான காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ஆயுதங்கள் உள்ளே போகிறத பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.